சிவனாகிய சித்தன் தேவியின் மண்ணுக்கு விளையாட வந்துள்ளேன். இத்தனை காலங்கள் எனக்கும் தேவிக்கும் நடந்த ஒரு பூஜைகள் அத்தனையும் சம்மதமே. என்னிடத்து மக்களுக்கு என்னுடைய ஆசிகளை தேவியின் அருளோடு பூரணமாய் தந்து மக்களை நான் வாழ வைப்பேன். தேவி சூறையிடும் பொழுது சொல்லி வந்த வார்த்தையப்பா, வரப்போகுது ஆபத்தப்பா. இந்த ஒரு மண்ணிலே இந்த ஒரு மக்களுக்கு புறப்பட்டு விட்டதப்பா. மனிதர்க்கு வந்ததொரு சோதனை. மனமிறங்கி நாங்களும் நின்றோம். அப்படியும் நின்ற போதும் மாறுபடவில்லையப்பா. மண்ணுக்கு வந்ததொரு சோதனைகள் அப்பா, இதை மாற்றுவது முடியாதப்பா. என்னுடைய மக்களை, தேவியின் மக்களை நாங்கள் காத்துக்கொள்வோம். ஆதியிலே ஒரு பொழுது நான் மயானத்திலே தேவி சொன்ன வார்த்தையப்பா, இந்த ஒரு ஊரெல்லாம் சுடுகாடாய் மாறும் என்று, அதிலே நானும் ஈசனும் ஊர்த்தவ தாண்டுவத்தில் நிற்போம் என்று அன்று தேவி சொன்னது நடந்ததா இல்லையா? நடந்ததுங்கம்மா. அது போல இப்பொழுதும் நடக்க போகுதப்பா. சரி. தேவி மறைமுகமாய் படித்ததுண்டு, நான் விளக்கமாய் படிக்கின்றேன். சரி. ஐம்பூதத்தில் ஒரு பூதம். அது எதுன்னு நான் சொல்லட்டுமா? இது இந்த மண்ணுக்கு, இந்த நிலத்துக்கு வரக்கூடிய ஆபத்தப்பா. சரிங்கய்யா. அதுதான் நடக்க போகுது. சரிங்கய்யா. என் மண்ணுக்கு வராது, சரிங்க, எங்க இடத்துக்கு வராதுன்னு யாரும் நினைக்க முடியாது. சரிங்கய்யா. இது வரப்போகுதப்பா. சரிங்க, வரப்போகுதப்பா. அதிலே நாங்கள் ஊர்த்துவம் ஆடுவோம். அன்னைக்கு எப்படி எங்கள் மக்களை நாங்கள் காத்து கொண்டோமோ அப்படியே இப்பொழுதும் எங்களுடைய மக்களை காத்துக்கொள்வோம். சரிங்க. நாங்கள் புறப்படுவோம். ஐயா, தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி? தடுக்க முடியாது. சரிங்க. அன்னைக்கு நான் எழுதின எழுத்துதான். சரிங்க. மாற்ற முடியாது. சரிங்க. குறைத்து என் தேவி சொன்ன வார்த்தை யாரும் அதை எடுத்துக்கொள்ளவில்லையேப்பா. இன்னும் ஏதாவது செய்யலாங்களாங்க ஐயா?